மயிலுக்கு தமிழ் கலாச்சாரத்தில் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு மயிலிறகும் மிக உயர்ந்த மேற்பரப்பு பகுதியை கொண்டுள்ளது. அதன் நிறம் நிறமிகளால் உருவாக்கப்படவில்லை. ஆனால் இது விளக்குகளுடன் தொடர்பு கொள்ளும் நானோ கட்டமைப்புகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. இந்த துகள்களுக்கு இடையிலான அளவு இடைவெளியை பொறுத்து நாம் வெவ்வேறு ஒளிரும் வண்ணங்களை பெறுகிறோம். அவற்றை எந்த நிறமி அடிப்படையிலான வண்ணங்களுடனும் பொருத்த முடியாது. அதன் மிகப்பெரிய மேற்பரப்பு பகுதி காரணமாக அதன் பயன்பாடுகள் ரேடியேட்டர் குளிரூட்டப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த பிண்டாரிகள் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க அந்த மிகப்பெரிய பரப்பு பகுதி காரணமாக அறை வெப்பநிலையில் நிறைய ஹைட்ரஜனை தக்க வைத்து கொள்ள இது சில மாயாஜால பண்புகளை கொண்டுள்ளது. இதன் காரணமாகத்தான் நம் முருகன் சித்தரும் இந்த ஒளிரும் மயிலிறகை எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்கிறாரு. ஏன்னா அது ஒரு நானோ லைட்டு மாதிரி எல்லா இடத்துலையும் பயன்படுது. இதை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்றக்காக தான் நம்மளை முட்டாளாக வச்சுருக்காங்க. நம்ம சின்ன வயசில் நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது ஒரு புக்குக்குள்ளே ஒரு மயிலிறகை வச்சு அது குட்டி போடும்லாம் சொல்லி இந்த நானோ ஸ்ட்ரக்சருக்கு நடுவில் அந்த லைட்டு போய் பவுன்ஸ் ஆகிறதுனால ஒரு ஸ்பெசிஃபிக் போலரைஸ்ட் நானோ லைட்டு கிடைக்கிது. லேசர் லைட் மாதிரி ஒளிரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த ஃபெதர். அதனால தான் இந்த மயிலிறகை எல்லா இடத்துலையும் எல்லா சிதர்களும் தூக்கிட்டே போயிட்டு இருந்துருக்குறாங்க. அதோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சரும் ஏதோ ஒரு மேஜிக்கல் இருக்குது. அதுதான் நம்மளோட இலக்கியங்கள் இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்கல்ல இந்த பிண்டாரிகள். அதனால் நம்மளால் அதோட இன்னும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அதை நம்ம துருவி தோண்டி பார்த்து அதை அதோட இதை எடுக்கணும். அந்த மயில் கழுத்து கலரும் வித்தியாசமான காம்பினேஷன். அது தவிர அதோட கலர் அந்த மயில் இறகு ஒரு ஷைனிங்காக ஒரு பளபளப்பு தன்மையை கொடுக்குது. தண்ணியில் போட்டாலும் அது ஒட்டாது, தண்ணி ஒட்டாது. இந்த தாமரைப்பூ மாதிரி தாமரை இலை தாமரைப்பூவிலெல்லாம் தண்ணி ஒட்டாத மாதிரி இதுலேயும் ஏதோ ஒரு தன்மை இருக்குது. அதே நம்ம கோழி இறகையும் வச்சு நிறையா பண்ணுறாங்க. கோழி இறகுலேயும் இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இதனால தான் முருகன் சித்தர் இந்த மாதிரி பெரிய அறிவாக பெரிய தத்துவத்தை சொல்லி நம்ம மயிலை அவர் பக்கத்திலே வச்சுருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். அது ஒரு லைட்டு மாதிரி அவர் பின்னால் ஒரு லைட் இருக்கிற ஒரு ஒளிரும் லைட் இருக்கிற மாதிரி கட்டமைச்சு முருகன் சித்தர் கொண்டு வந்திருக்காங்க. வெற்றிவேல் வீரவேல்.